வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி. விவசாய கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் முதற்கட்டமா வழங்க இருக்காங்க. இதை குறித்து தகவலை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க விவசாய கடன் தள்ளுபடிக்கு உண்டான முக்கியமான சில தேதிகளை தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய சவால் மிகுந்த நேரத்துல இருக்கீங்க. யாருக்கெல்லாம் இந்த விவசாய தள்ளுபடி கிடைக்கும் கிடைக்காது, தள்ளுபடி பற்றின ஒரு முழுமையான வழிகாட்டியாக இந்த ஒரு வீடியோ இருக்க போகுதுங்க. தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திட்டத்தில் கீழ் 8 வங்கிகளில் அடையாளம் காணப்பட்டதோடு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமான பட்டியல் தயாரிக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. குறிப்பாக 5 ஏக்கருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 50,000 வரை தான் நாங்கள் தள்ளுபடி கொடுப்போம் அப்படின்னு முதல்வர் குறிப்பிட்டிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அதை ரத்து செய்து ஒரு விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதிய அரசாணையை முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னும் ஒரு சில தினங்கள்ல வெளியிட போறாங்க. 100% கடன் தள்ளுபடியும் அதற்கு மேல் நிலம் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடியும் வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அரசின் நடுநிலை மற்றும் வங்கிகளுக்கான இழப்பீடு குறித்த சவால்கள் ஒரு புறம் இருந்தாலும் வருகின்ற 15ஆம் தேதி குறித்த அடுத்த கட்ட முக்கியமான முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதியான பயனாளர்களை கண்டறிந்து விவசாயிகளின் பொருளாதார சுமையை குறைப்பதே இந்த அதிரடி அறிவிப்பின் முக்கியமான நோக்கம். விவசாய கடன் பயிர் கடன் தள்ளுபடி பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். முதல்வர் விஜயுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. 2026 தேர்தல் வாக்குறுதியின்படி தகுதியான 100% விவசாயிகளுக்கு பயிர்கடன் ரத்து. விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க முழுமையான பயிர்கடன் ரத்து. மாநிலம் முழுவதும் உள்ள 8 வங்கிகளில் உள்ள நெட்வொர்க்குகளில் அமலாக்கம். தகுதியான பயனாளர்களின் அதிகாரப்பூர்வ பட்டியலை விரைவில் வெளியிட போறாங்க. அதுவும் வரும் 15ஆம் தேதி இதற்கான கையெழுத்தை போட போறதா தகவல்கள் வந்திருக்குங்க. யாருக்கு எவ்வளவு சதவீதம் தள்ளுபடி தான் அந்த திறவுகோள்கள். 100% தள்ளுபடி அப்படின்னா 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகள், 50% தள்ளுபடினா 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்கள், 100% முழுமையான தள்ளுபடி, 50% மானிய தள்ளுபடி கொடுக்கணும். சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடியும் பெரு விவசாயிகளுக்கு பாதி அளவு கடன் தள்ளுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த திட்டத்தில் பயன்பெறும் வங்கிகள் நெட்வொர்க்குகள் அப்படின்னு பார்க்குறப்ப 8 வங்கி. கூட்டுறவு மற்றும் வேளாண் அமைப்புகளில் ஒரு 3 வங்கி, தேசியமயமாக்கப்பட்டதில் 3 வங்கி, ஊரக அமைப்புகளில் 2 வங்கி. கூட்டுறவு வங்கிகள் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள், வேளாண்மைத்துறை, நகர்ப்புற வேளாண்மைத்துறை. தேசியமயமாக்கப்பட்டது இந்தியன் பேங்க், நேரடியாக விவசாயிகளுக்கு கோரிக்கை ஏற்கப்பட்டது ஸ்டேட் பேங்க். ஊரக அமைப்புகள், கிராமப்புற வங்கிகள் மற்றும் பிற பட்டியலிடப்பட்ட நேஷனலைஸ் பேங்க்ல ஒன்று. இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க பார்த்தீங்கன்னா அந்த வங்கிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடியோடைய ஒரு அரசாணை ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இந்த 15ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு அப்டேட்டை கொடுக்க போறாங்க. தள்ளுபடி கொடுத்த பின்னாடி 2 to 3 மாசத்துல உங்களுக்கு தள்ளுபடி கிடைத்து விடுங்க. கடன் ரத்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு அறிவிக்கிறாங்க. வங்கிகள் உடைய இருப்பு புத்தகத்தில் விவசாயிகளின் கடன் ரத்து செய்யப்படுகிறதுங்க. அரசு உடனடியாக தள்ளுபடி தொகையை கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்க வேண்டும். இதில் தாமதம் ஏற்பட்டால் நிதி முடக்கம், அரசின் இழப்பீடு, புதிய வழக்கங்கள், இழப்பீடு கிடைத்த பின்னரே அடுத்த போகத்திற்கான புதிய கடன்களை விவசாயிகளால் வழங்க முடியும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? உழவர் நலனை பாதுகாக்கிறதுக்காக 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் தள்ளுபடிக்கான எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். 2026 இலக்கை நோக்கி அரசின் வாக்குறுதி, விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் கடன் மீட்பு. முதல்வருடைய அதிகாரப்பூர்வ கையெழுத்து மொத்தம் பயனாளர் பட்டியல்கள் அனைத்துமே இந்த ஜூன் 15ஆம் தேதி வெளியாகும். அடுத்த 2 மாசத்துல 3 மாசத்துல தள்ளுபடிக்கான முழுமையான அப்டேட்டை வெளியேற்றுவாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு புதிய அப்டேட் பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடியில கொடுக்க இருக்காருங்க. ஆல்ரெடி 50,000க்கு தான் அதிகபட்ச தள்ளுபடின்றது, அதை மாற்றி அமைக்க போறாங்க. அதிகபட்சம் தள்ளுபடி 4.5 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் பெற நீங்க நம்மளோட சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்லதை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.